பார்த்தாலே நான் ஊறுற மாரி, அப்படியே டெம்ப்ட் ஆயி, இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு ரெசிபி. ஒரு ஸ்பெஷல் வடகரி ரெசிபி. எப்படி பண்றது? பார்த்துடலாமா? மசாலா வடைக்கு அரைக்கிற மாரி மாவை வந்து அரைச்சி வச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வடை செஞ்ச அதே மாவு தான் எடுத்திருக்கேன். வடையை வந்து ஆயிலில் பொரிக்காமல் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆயிலுமே வந்து கம்மியாக தான் செலவாகும். இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ண அந்த வடை, 2 பழுத்த தக்காளி, 1 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, 4 பல் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி இதை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடையை வந்து உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு மற்ற பிரியாணி சாமான் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க. லைட்டாக அது வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே அது கூடயே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த தேங்காய் விழுது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்பயே நீங்கள் போட்டால் தான் அதோட பச்சை வாசனை வந்து போகும். இது கூட தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால இந்த மாதிரி தனித்தனியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வடையில் ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும் இல்லையா, அதனால இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளியோட கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாமே மசிஞ்சு இந்த மாதிரி வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து எண்ணெயுமே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தாராளமாக ஒரு 2 கப் அளவு தண்ணி வந்து விட்டுக்கோங்க உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அந்த உதிர்த்த வடையை இது கூட போட்டு நம்ம வேக வைக்கும் போது டக்குன்னு வந்து திக்காயிடும். அதனால தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் வடை போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இது நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இதோ பாருங்க, வடையை உதிர்த்து வச்சாச்சு, மசாலாவையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? நல்லா சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லாவே அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ உதிர்த்து வச்சிருக்கிற அந்த வடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் நான் தனியாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும், வடையில் வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வடைக்கு பச்சை மிளகாய் போட மாட்டீங்கன்ற பட்சத்தில் வெங்காயம் தக்காளியோட 2-3 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா தகன்னு நல்லா சூப்பராக கொதிக்கட்டுங்க. கொதிக்கிற போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி லைட்டாக மேலாக மல்லித்தலையை தூவி பக்கத்தில் ரெடியாக சூடாக மெத்துன்னு 2 தோசையை வச்சு இந்த வடகரியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். அடடடடா, தேவாமிர்தமாக இருக்கும். இந்த வடகரி செய்யும் போதே வீடு ஃபுல்லாக அப்படியே மணக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.